ஆசைப்படுகிறேன். அப்போஸ்தலர் 10:38 நாம் வாசிக்கிறோம், நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பியிருந்தார். ஆகையினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்டவரை குணமாக்குகிறவராயும் அவர் சுற்றித் திரிந்தார் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. அவருடைய கால்கள் எங்கு ஓடினதாம்? ஜனங்களுக்கு நன்மை செய்யும்படிக்கு விரைந்து ஓடினதாம். அது மாத்திரமல்ல, பிசாசினுடைய பிடியிலே சிக்கிக் கொண்டிருக்கிற ஜனங்களை விடுதலையாக்கும்படிக்கு அவருடைய கால்கள் விரைந்து ஓடின என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்று நமது கால்கள் எவ்விடத்திற்கு ஓடிக்கொண்டிருக்கிறது? இயேசு நன்மை செய்வதற்காக அவருடைய காலை பழக்கு வித்திருந்தார். அவர் பட்ட பாட்டினாலே அவர் தாழ்மையை கற்றுக்கொண்டார் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. இன்று நாம் அப்படி தாழ்ந்த நிலையிலே நலிவுற்ற ஜனங்களை நோக்கி நம்முடைய கால்கள் ஓடுகிறதா? அவர்களுக்கு நன்மை செய்யும்படிக்கு ஓடுகிறதா? பிசாசின் பிடியிலே அகப்பட்டு கொண்டிருக்கிற அந்த ஜனங்களை இயேசுவிடத்திலே கொண்டு வருவதற்காக கிராமங்களுக்கும், இதோ பஸ் வசதி கூட இல்லாத சில இடங்களுக்கும் நம்முடைய கால்கள் ஓடுகிறதா? அல்லது பேருக்காகவும் புகழுக்காகவும் பட்டணங்களில் இருக்கின்ற திருச்சபைகளை தேடி நமது கால்கள் ஓடுகின்றதா? நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். அது மாத்திரமல்ல, ஒரே ஒரு ஆத்துமாவிற்காக இதோ யூதர்களால் புறக்கணிக்கப்பட்டு யூதர்கள் ஒரு நாளும் கடந்து செல்ல முடியாத பட்டணமாகிய சமாரியா பட்டணத்திலே தன்னுடைய கால்களை இயேசு கிறிஸ்து பதிக்கிறார். யோவான் 4ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், சமாரிய ஸ்திரீ யாரும் இல்லாத நேரத்தில், யாரும் தண்ணீர் எடுக்க வராத நேரத்திலே வந்து அந்த யாக்கோபின் கிணற்றிலே அவள் தண்ணீர் எடுத்துக்கொண்டு போகிற ஒரு மகளாக காணப்பட்டால், அந்த மகளை சந்தித்து அவளை ரட்சிப்புக்கு நேராக நடத்த வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவினுடைய கால் விரைந்தோடினது. அந்த ஒரே ஒரு ஆத்துமாவிற்காக இயேசு அன்று சமாரியா பட்டணத்திற்கு சென்றார் என்று சொல்லி வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். அந்த ஒரே ஆத்துமாவை இயேசு அன்று ரட்சித்ததினாலே, பாவ மன்னிப்பு நிச்சயத்திற்குள்ளாக அந்த சகோதரியை நடத்தினதினாலே, அந்த சமாரியா பட்டணம் முழுவதிலும் இருக்கக்கூடிய ஜனங்களை அந்த சகோதரி ஓடிப்போய் இயேசுவிடத்திலே கொண்டு வந்தாள்.